அதாவது வாழைக்காய் சிப்ஸ்ல மைதிலி ரகுநாதன்றவா கேட்டிருக்கா. எடுக்கும் பொழுது கரகரப்பாக இருந்தாலும் நேரம் கழித்து நமக்கு போகிறது, என்ன காரணம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்கா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னன்னா, ஒன்று எண்ணெயோட அந்த சூடு கம்மியாக இருக்கிற சமயத்தில் போட்டு வறுத்து எடுத்திருப்பாங்க. நம்ம சிம் பண்ணுறோம் இல்லையா, திருப்பி பெருசு பண்ணாமல் விட்டுருப்பாங்க. நம்ம தண்ணி உப்பு ஜலம், மஞ்சப்பொடி ஜலம், கார ஜலம் இப்படி விடுறோம் இல்லையா, அதில் அதோடைய சூடு குறைய வாய்ப்பு உண்டு. நன்னா வறுத்து இந்த சூடு அடங்கினோன்னா நீங்கள் அந்த அந்த கொதிக்கிறது அடங்கினோன்னா எடுத்தேன்னா நன்னா கரகரப்பாக இருக்கும். கரகரப்பாக எடுத்து நம்ம வடித்தட்டில் வடிய விட்டுறோம் இல்லையா, வடிய விட்டு ஒரு 10 நிமிஷம் நன்னா ஆற விட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடணும். டப்பாவில் போட்டு இப்படி கொஞ்சம் லேசாக டப்பா திறந்துருக்கிற மாதிரி மூடி வைக்கணும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் எடுத்து நன்னா ஆறிடுத்துன்னா நன்னாவே மூடி வச்சிடணும். நீங்கள் திறந்து அப்படியே அந்த பாத்திரத்தோட போட்டிருந்தேன்னா அது வதக்கு வதக்குன்னு போயிடும். எதுவுமே முறுக்கோ எது பண்ணினோம்னாலும் ரொம்ப நாள் அப்படியே திறந்து வச்சோம்னா அது வதக்கு வதக்குன்னு போயிடும். வெளியில் இருக்கிற இந்த பதனங்கள்லாம் படுறது இல்லையா, அதுவும் குளிர்காலம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதங்கள்லாம் படும் பொழுது அது அந்த மாதிரி ஆயிடும். நீங்க அதை நன்னா ஆற வச்சுட்டு டப்பால போட்டு இறுக்கமா மூடி வச்சுட்டேன்னாக்கா அப்படி ஆகாது. ரெண்டாவது நீ எங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கியே, ஒரு ஈடை வதக்கு வதக்குன்னு எடுத்துட்டோம்னா கூட அது கூட சேர்ந்து எல்லா ஈடுமே வதக்கு வதக்குன்னு ஆயிடும். ஆமா, அதுவும் அப்படித்தான். ஒரு ஈடை வதக்கு வதக்குன்னு எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அது கூட அதுக்கப்புறமா நீங்க என்னதான் கரகரகரன்னு 10 ஈடு போட்டா கூட அந்த ஒரு வதக்கு வதக்கு இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஈடு இது எல்லாத்தையும் கெடுத்துரும். அதனால அது அப்படி செய்யக்கூடாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.